மனித வன்முறைகளுக்கே நம்மளுடைய கை விரல்கள் செயல்படுகிற விதம் தான் காரணம். இந்த போர்கள் நடந்ததுக்கு அப்புறம் போர்கள், வன்முறைகள் எல்லாமே இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவானதுக்கே காரணம் மனித உயிர்களோட இந்த வளர்ச்சி, இப்படிப்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கைவிரல்களோட அமைப்பு தான். அது செயல்படுகிற விதம் தான் காரணம். மனித உயிர்களாக நாம் மாறியதற்கே இந்த கைவிரல்களோட செயல்பாடுகள் தான் காரணம். நமக்கு கைகள் நம்ம காலை வச்சு நம்ம எதுவும் பெருசாக செய்ய முடியாது. காலை வச்சு நடக்க தான் முடியும். ஆனால் கைவிரல்கள் அதற்கு முற்றிலும் மாறாக வேலை செய்யக்கூடிய திறன் படைத்தவை. அதுதான் நம் மனித உயிர்களாக மாறியதற்கும் காரணம். மனித உயிர்களாக மாறிய பிறகு நாம் அடைந்த இந்த மாதிரி மாற்றங்கள், முன்னேற்றங்கள், எழுதுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கும் இதுதான் காரணம். நாம் போரிட்டதற்கும் இதுதான் காரணம். போரிட்டதற்கு, வன்முறையில் ஈடுபட்டதற்கு, சண்டை போட்டதற்கு, அடிச்சுக்கிட்டு மனித வன்முறை என்பது பிற உயிரினங்களோட வன்முறைகளிலிருந்து வித்தியாசமானது. பிற உயிரினங்கள் வாயை வச்சு கடிக்கும், அந்த மாதிரி தான் பண்ணும். நம்ம என்ன பண்ணுவோம், கைவிரலில் ஏதாவது ஆயுதங்களை பிடிச்சிக்கிட்டு தாக்குவதற்கு நம்ம போவோம். கத்தி எடுத்து வெட்டுவதற்காக போவோம், வாள் எடுத்து வெட்டுவதற்காக போவோம், ஈட்டி எடுத்து எறிவோம், கம்பு எடுத்து அடிப்போம், கல் எடுத்து எறிவோம். இந்த மாதிரி மனித வன்முறைகள் இப்படிப்பட்டது. அப்போ அதுதான் துப்பாக்கி எடுத்து சுடுறது, எல்லாத்துக்கும் இந்த கைகளோடு செயல்படுகிற விதம் தான் காரணம். ஆக மனித உயிர்களாக நாம் மாறியதற்கு இந்த கைவிரல்கள் செயல்படுகிற விதம் தான் காரணம். நாம் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, கைவிரல்களை வச்சு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதைத்தான் கற்றுக்கிட்டோம். இந்த கைவிரல்கள் செயல்படுகிற விதத்தை வைத்து நாம் எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது, கற்பழிப்பில் ஈடுபடக்கூடாது, பாலியல் வன்முறைகளில் ஈடுபடக்கூடாது, போரிடக்கூடாது, பிறரை கொல்வதற்காக அந்த கைவிரல்கள் செயல்படுகிற விதத்தை பயன்படுத்தக்கூடாது, திருடக்கூடாது, அந்த கைவிரல்கள் செயல்படுகிற விதத்தை பயன்படுத்தி திருடக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, பிறருக்கு இடையூறாக அந்த கைவிரல்களை பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி கைவிரல்களை எப்படி பயன்படுத்துவது என்பதைத்தான் நாம் இதுவரை நாம் கற்றுருக்கோம். அந்த கைவிரல்களை பயன்படுத்தி எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. இப்போ நம்ம இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கியிருக்கோம். இது எதை செய்யக்கூடாது என்பதற்கான ஒரு பரிசோதனை தான். இது இவ்வளோ தான், இந்த காலகட்டத்தில் தான் செய்ய முடியும். இன்னொரு 20 வருஷம்தான் இது இருக்கும், அதன் பிறகு இருக்காது. இந்த காலகட்டத்தில் இந்த கைவிரல்களால் செய்யக்கூடிய ஒரு செயல் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். இந்த கைவிரல்களை வைத்து நாம் தற்போதுள்ள காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு செயல் தான் தற்போது இந்த இயந்திர அறிவியல் உலகம். இன்னும் 20 வருஷம் கழித்து நாம் நினச்சாலும் சரி, நாம் இதை செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட நினைப்பே நமக்கு வராது. அந்த அளவுக்கு நாம் எளிமையான ஒரு உயிரினமாக மாறிவிடுவோம். அதன் பிறகு நாம் நமது கைவிரல்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குடிசை கட்டுறது தான். இந்த மாதிரி கட்டிடங்கள்லாம் கட்ட முடியாது, காங்கிரீட் கட்டிடங்களை கட்ட முடியாது, வாகனங்களை ஓட்ட முடியாது. அந்த திறன் இந்த கைகளுக்கு இல்லாமல் போயிடும். கைகளை கட்டுப்படுத்துகிற அந்த மூளைக்கும் அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அந்த ஒரு திறன் மூளைக்கும் இல்லாமல் போயிடும். அதன் பிறகு நம்ம கைகளை வைத்து எளிதான செயல்களை தான் செய்ய முடியும். நல்ல செயல்களை மட்டும்தான் செய்ய முடியும், தீய செயல்களை செய்ய முடியாது. போரிடுவதற்கு இந்த கைவிரல்களின் செயல்படுகிற விதத்தை பயன்படுத்த முடியாது. பாலியல் வன்முறைகள், அப்புறம் இதர மனித வன்முறைகளுக்கு இந்த கைவிரல்கள் செயல்படுகிற விதத்தை பயன்படுத்த முடியாது. கைவிரல்களை கொண்டு அழிவு சார்ந்த செயல்களுக்கு இந்த கைவிரல்களை பயன்படுத்த முடியாது என்பதைத்தான் நாம் இதுநாள் வரையிலான மனித வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயம் என்னென்னாக்கா, இந்த கைவிரல்களை வைத்து, கைகள் செயல்படுகிற விதத்தை வைத்து அழிவு சார்ந்த செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதைத்தான் நாம் இப்போ நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட வேண்டும். எளிதான வாழ்க்கைக்காக இந்த கைவிரல்களை பயன்படுத்த வேண்டும். பாதுகாப்பான வாழ்க்கைக்காக, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக, ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக இந்த கைவிரல்களை பயன்படுத்த வேண்டும், கைகளை பயன்படுத்த வேண்டும். நல்ல உணவுகளை சாப்பிடுவதற்காக இந்த கைகளை பயன்படுத்த வேண்டும். மோசமான உணவுகளை சமைப்பதற்காக இந்த கைகளை பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி கைகளை பயன்படுத்தி நல்ல செயல்களை செய்ய வேண்டும், ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய வேண்டும். எந்த செயல்கள்லாம் அழிவு சார்ந்த செயல்கள், அதை நாம் அனுபவபூர்வமாக கற்றுக்கொண்டு வந்துள்ளோம். அதுதான் இந்த கைவிரல்கள் இருக்குல்ல, இதுதான் நம்ம மனித உயிர்களாக மாறியதற்கே காரணம். அது செயல்படுகிற விதம் தான் காரணம். அப்போ அந்த கைவிரல்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்பதைத்தான் நாம் அனுபவபூர்வமாக கற்றுக்கொண்டு மூளையில் பதிவு செய்து, அந்த பதிவு செய்கிற அனுபவம் இருக்குல்ல, அந்த காலகட்டம்,
அது வந்து முற்று பெறப்போகிறது. இன்னும் 20 வருஷம்தான். அதுக்கு பிறகு நமக்கு அந்த போதுமான படிப்பினை கிடைத்தாகிவிட்டது. கைவிரல்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்பதற்கான அந்த படிப்பினை நமக்கு போதுமான அளவு 100% கிடைத்தாகிவிட்டது. அது போதுமானதாகிவிட்டது. இன்னும் அந்த படிப்பினை வைத்து நம்ம வந்து இனிமேல் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழப்போகிறோம், அவ்வளோதான். ஒரு பாதுகாப்பான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்காக அந்த கைவிரல்களை நாம் இனிமேல் பயன்படுத்த போகிறோம். கைவிரல்களை வச்சு என்ன பண்ணக்கூடாது, முக்கியமாக சுய இன்பம் பண்ணக்கூடாது. கைவிரல்களை வச்சு சுய இன்பம் பண்ணவே கூடாது. அது வந்து ஒட்டுமொத்தமாக உடலில் நோய் வருவதற்கு காரணமாகிவிடும். உடலும் மனதும் கெட்டு போய்விடும், உணர்ச்சிகள் கெட்டு போய்விடும். அது மாதிரி வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணின் பெண் குறிக்குள் விரலை வைத்து அவளுக்கு வந்து சுய இன்பம் செய்துவிட்டு அதன் மூலம் அவளுக்கு காம இன்பத்தை ஏற்படுத்துகிற முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. அதுபோன்று ஒரு பெண்ணும் வந்து தனது கைவிரல்களால் ஒரு ஆணின் ஆண்குறியை பிடித்து கொண்டு சுய இன்பம் செய்தது போன்று முன்னும் பின்னும் அசைத்து அதன் மூலம் அந்த ஆணின் உடலில் காம இன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. கைகளை பயன்படுத்தி கைவிரல்களை பயன்படுத்தி செய்யக்கூடாத செயல்களில் இது வந்து முதன்மையானது. ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகங்கிறது இன்னும் 20 வருஷத்தில் செயலிழந்து போயிடும். மின்சாரம் இதெல்லாம் இருக்காது, தொழிற்சாலைகள்லாம் மூடிடுவாங்க, அப்புறம் வந்து உலோகங்கள் உற்பத்தி எல்லாமே நின்று போயிடும். ஆனால் வந்து இந்த உலகமே வந்து அடுத்து வருகிற 20 வருஷத்தில் செயலிழக்கும். அதன் பிறகு வருகிற ஒரு 100, 200, 300 வருஷங்களில் முற்றிலும் தடயம் தெரியாமல் அழிந்து கொண்டே வரும், அழிய தொடங்கும், சிதைந்து போக தொடங்கும். அதன் பிறகு யாரும் இதை பாதுகாக்கவும் மாட்டாங்க, பராமரிக்கவும் மாட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட கைகள் எப்போதுமே இருக்கும். மனித உயிரினம் வாழ்கிற வரைக்கும் கைகள் இருக்கும். கைகள் அப்போ பிறப்புறுப்பு எல்லாம் சுய இன்பம் செய்வதற்கான வாய்ப்புங்கிறது மனிதன உயிரோடு வாழ்கிற வரைக்கும் இருக்கும். அப்போ நம்ம கை விரல்களை வச்சு செய்யக்கூடாது என்பதில் முதன்மையானது எதுனாக்கா அந்த சுய இன்பம் பண்ணக்கூடாது, சுய இன்பம் செய்து விடக்கூடாது. ஒரு ஆண் வந்து பெண்ணிற்கு சுய இன்பம் செய்யக்கூடாது, ஒரு பெண் வந்து ஒரு ஆணிற்கு சுய இன்பம் செய்து விடக்கூடாது. இது வந்து மிக முக்கியமானது. உணர்ச்சி கெட்டு போயிடும். ஒரு முறை நீங்கள் சுய இன்பம் செய்தால் அடுத்து வருகிற 7 நாட்களுக்கு உணர்ச்சிகள் கெட்டு போய்விடும். அன்பு பாசத்தை அடையாளம் காண முடியாத அளவுக்கு பார்வையில் அந்த பார்வை திறன் கெட்டு போயிடும். கேட்கிற திறன், ஒரு ஒலிகளை கேட்டால் அதில் அன்பு இருக்கிறதா பாசம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த உணர்ச்சிகள் கெட்டு போயிடும். ஒட்டுமொத்தமாக உணர்ச்சிகள் கெட்டு போயிடும், உறவுமுறை கெட்டு போயிடும், அப்புறம் வன்முறை வராது. அதனால் வந்து கைவிரல்களை வச்சு என்ன செய்யக்கூடாது என்பதைத்தான் வந்து நாம் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். கைவிரல்களை வச்சு என்ன செய்யக்கூடாது, கைகளை வச்சு என்ன செய்யக்கூடாது. அதில் வந்து முக்கியமான விஷயம் இந்த சுய இன்பம் பண்ணக்கூடாது. ஒரு பெண் துணை கிடைக்கல, ஒரு ஆண் துணை இல்லை அப்படிங்கிற காரணம் காட்டி உடனே சுய இன்பத்தில் இறங்கிடக்கூடாது. அதுதான் வந்து இதில் வந்து நாம் கைகளை வச்சு செய்யக்கூடாத செயல்களில் இது ஒன்று. அப்புறம் வந்து உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்றது அதெல்லாம் செய்யக்கூடாது. போரிடக்கூடாது, பிறரை அடிக்கக்கூடாது, திருடக்கூடாது, கல்லெடுத்து எரியக்கூடாது, கண்ணை குத்தக்கூடாது. இந்த மாதிரி கைகளை மட்டும் கிடையாது, அப்புறம் வாயை வச்சும் நம்ம எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் உடல் உறுப்புகளை வைத்து என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது. இதுதான் வந்து முக்கியமாக கைகள் தான் வந்து நம்ம மனித உயிர்களாக மாறியதுக்கு காரணம். மனமனும் நோய் ஏற்பட்டதுக்கே கைவிரல்கள் அதன் செயல்படுகிற விதம்தான் காரணம். மனித முன்னேற்றத்திற்கு, இன்றைய கால முன்னேற்றத்திற்கு கூட கைவிரல்கள் அது செயல்படுகிற விதம்தான் காரணம். நல்லா பார்த்திங்கன்னா கைவிரல்கள் இல்லைன்னா நம்மளால் ஒரு வீடு கட்ட முடியாது, எழுத முடியாது. எந்த செயல், அதாவது மனித உயிர்களாக நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலையும் கைவிரல்கள் அதன் செயல்படுகிற விதம் நமக்கு இல்லை என்றால் நம்ம எதையுமே எந்த ஒரு முன்னேற்றத்தையும் மனித உயிர்களாக நாம் அடைந்த முன்னேற்றத்தை கண்டிருக்கவே முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக கைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். உடல் உறுப்புகளை எப்படி பயன்படுத்த வேண்டும், நல்ல வழியில் நடப்பதற்காக இந்த கால்களை பயன்படுத்த வேண்டும், பாதுகாப்பான வழியில் நடப்பதற்காக இந்த கால்களை பயன்படுத்த வேண்டும், பாதுகாப்பான விஷயங்களை பேசுவதற்காக, நல்ல விஷயங்களை பேசுவதற்காக, அன்பு பாசம் நிறைந்த வார்த்தைகளை பேசுவதற்காக இந்த வாயை பயன்படுத்த வேண்டும். அது மாதிரி கண்களை, நல்ல விஷயங்களை பார்க்கறதுக்காக இந்த கண்களை பயன்படுத்த வேண்டும். இப்படி மனித உயிர்கள் என்பது வந்து இன்னொரு பரிணாமம். அது வந்து மனமெனும் நோய் ஏற்பட்டதால் நாம் இன்னொரு உயிரினத்தை போல நாம் மாறி உள்ளோம். நம்மளாம் நோயாளிகள் தான். நோய் ஏற்படுத்திய உடல் மாற்றம்தான் நம்முடைய உருவ மாற்றம் என்பது, நம்ம உருவ தோற்றம் என்பது, மனித உருவம் என்பது ஒரு தோற்றமாக இருக்கிறது. அந்த உருவ தோற்றம் என்பது நோயினால் ஏற்பட்டது. நாம் வந்து குரங்குகளாக விலங்குகளாக இருந்தோம். இப்போது நம்ம குரங்கு தான். இப்போ நம்ம விலங்குன்னு இப்போது நம்ம விலங்குகள் தான். விலங்குகளுக்கு ஏற்பட்ட நோய் தான் மனம் எனும் நோய். குரங்கு என்பது நமது இனத்தின் பெயர்.
விலங்கு என்பது நமது வாழ்நிலை. விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு குரங்கு என்கிற இனத்தின் பெயரை சுமந்து விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் நாம் மனித உயிர்களாக மாறினோம். மனித உயிர்களாக உருவ மாற்றம் அடைந்து விட்டோம். உருவ மாற்றம் அதுதான் இந்த மனம் என்னும் நோய் ஏற்பட்டது. அதனால் அந்த உருவ மாற்றம், உடல் உறுப்புகளின் செயல்பாட்டில் மாற்றம், செயல்படுகிற திறனில் மாற்றம், கால்கள் செயல்படுகிற திறனில் மாற்றம், கைகள் செயல்படுகிற திறனில் மாற்றம், பேசுகின்ற திறன், பார்க்கின்ற திறன், இது எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சு. அப்புறம் இந்த திறனை வைத்து எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய வேண்டும், அழிவு சார்ந்த செயல்களை செய்யக்கூடாது, குண்டு தயாரிக்கக்கூடாது, குண்டு போடக்கூடாது, துப்பாக்கி எடுத்து சுடக்கூடாது, துப்பாக்கியவே தயாரிக்கக்கூடாது, அந்த மாதிரி எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதைத்தான் இந்த மனித உடலை வைத்து எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை நாம் அனுபவபூர்வமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். ஏன்னா மனித உடல் என்பது இப்போ தான் முழுமையடைந்திருக்கிறது. அந்த பரிணாம வளர்ச்சி, மனித உடலாக மாறுகிற அந்த முயற்சி இருக்குல்ல, பரிணாம முயற்சி, அது இப்போ தான் முழுமையடைந்திருக்கிறது. முழுமையடைகிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலில் மனித நிலையில் முழுமையடைந்தவன் நான் என்பதை மீண்டும் நான் இங்கு பதிவு செய்கிறேன். ஆக மனித உடலை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், என்ன சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்போ சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், எவ்வளோ அளவு சாப்பிட்ணும், இப்படி என்னெல்லாம் பேசணும், எதெல்லாம் பேசக்கூடாது, எப்படியெல்லாம் வாழ வேண்டும், இந்த உடலை வைத்து நமது வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், என்னென்னலாம் அத்தியாவசியமான தேவை, மற்றவங்ககிட்ட எப்படி பழகணும், ஒரு பகுதியில் இருக்கவங்க இன்னொரு ஊருக்காரங்ககிட்ட எப்படி பேசணும், இந்த உணர்வு வேறுபாடுகள், ஒரு தெருவு, நம்முடைய குடும்பம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய அனுபவங்கள், இப்படித்தான் மனித உயிர்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் நாம் இப்பொழுது கற்றுக்கொண்டு வருகிறோம். கற்றுக்கொண்டு அதில் முழுமையடைய போகிறோம். நமக்கு போதுமான அனுபவம் கிடைத்து விட்டது. இதன் பிறகு நாம் மனித உயிர்களாக இனிமேல் தான் வாழப்போகிறோம். குழப்பம் இல்லாமல், தெளிவான ஒரு மனநிலையோடு, குழப்பமே இல்லாமல் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இனிமேல் எந்த மாற்றமும் ஏற்படாது. நாம் நிறைய மாற்றங்கள், ராஜா அரசர் ஆட்சி செய்வார், அதன் கீழே மக்கள் வாழ்ந்தாங்க, அப்புறம் ஓட்டெடுப்பு, ஜனநாயகம், இப்படி சர்வாதி, இப்படி நிறைய வாழ்க்கை முறை மாற்றங்கள், அப்புறம் திருமணம் செய்யாமல் வாழ்ந்து பார்ப்பது, சன்னியாசியாக வாழ்ந்து பார்ப்பது, குடும்பமாக வாழ்ந்து பார்ப்பது, ஒரு ஆணுக்கு 2 பெண்டாட்டி இவாக வாழ்ந்து பார்ப்பது, அது மாதிரி அப்புறம் விபச்சார தொழில் செய்து வாழ்ந்து பார்ப்பது, இப்போ இதெல்லாம் எல்லாமே பரிசோதனை தான். இப்படியெல்லாம் வாழ்ந்து பார்ப்பது, குடும்பத்திற்கு நேரம் செலவழிக்காமல் வாழ்ந்து பார்ப்பது, விளையாடாமலே வாழ்ந்து பார்ப்பது, ஆடாமல் பாடாமல் வாழ்ந்து பார்ப்பது, ஓவியம் வரையாமல் வாழ்ந்து பார்ப்பது, இப்படி எல்லா வித திருடி வாழ்ந்து பார்ப்பது, கொள்ளையடித்து வாழ்ந்து பார்ப்பது, கொலை செய்வதை தொழிலாக செய்து வாழ்ந்து பார்ப்பது, இப்படி எல்லாமுமாக நாம் வாழ்ந்து பார்த்து விட்டோம். எல்லாம் பிச்சைக்காரராக வாழ்ந்து பார்ப்போம். எல்லாமும் வாழ்ந்து பார்த்து இனிமேல் எப்படி வாழப்போகிறோம், எப்படி வாழ வேண்டும், மனித உயிர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க. இனிமேல் அவங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை, எந்த சந்தேகமும் கிடையாது. தெளிவான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இனிமேல் இப்போ இருக்கிறவங்க கிடையாது. இனிமேல் பிறக்கக்கூடிய தலைமுறையினர், ஒரு 2024 அப்புறம் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் இருக்காங்களா, அவங்க வளர்ந்த பிறகு ரொம்ப தெளிவானவர்களாக இருப்பார்கள். நமக்கு புத்தகம் தேவையா, புத்தகம் தேவையில்லை, புத்தகம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் புத்தகம் தேவைதான். ஆனால் எதிர்காலத்தில் 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் புத்தகம் என்பது தேவையில்லை, பள்ளிகள் தேவையில்லை, கல்லூரிகள் தேவையில்லை. அப்புறம் வேறு என்னெல்லாம் தேவை, எண் கணக்கு, மாத கணக்கு, நாட்களை கணக்கிடுவது, வருடங்களை கணக்கிடுவது, மனித வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை. மொழி தேவை, பேசுவதற்கு மொழி தேவை, எழுதுவதற்கு மொழி தேவை, நிர்வாகத்திற்கு எழுத வேண்டிய அவசியம் உள்ளது, கவிதை எழுத வேண்டும். இப்படி ஒட்டுமொத்தமாக மனித உயிர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இவ்வளோ பரிசோதனைகள். மொழிகளை கண்டுபிடிக்கிறோம். அம்மா, இவங்க யார் அம்மா, நம்ம பெற்றவங்களை எப்படி சொல்லணும், அம்மான்னு சொல்லணும். அவருடைய கணவரை எப்படி, அப்போ கணவர்னு எப்படி சொல்லணும், கணவர்னா யார், அப்பான்னா யார், பிள்ளைன்னா யார், மூத்த பையன், சித்தப்பான்னா யார், உறவு முறைகளை கண்டுபிடிப்பது. இவர்களுக்கு சித்தப்பான்னு நம்ம பேர் வைக்கணும், இவருக்கு தாத்தான்னு நம்ம பேர் வைக்கலாம். ஏன்னா இவர் அப்பாவோட அப்பா அல்லது அம்மாவோட அப்பா, இவருக்கு நம்ம தாத்தான்னு பேர் வைக்கலாம், பாட்டின்னு பேர் வைக்கலாம். நிலா, இப்படி நாம் பார்க்குற எல்லாத்துக்கும் பேர் வேறு கண்டுபிடிக்கணும். நம்ம பேசுவதற்கு மொழி தேவை. எவ்வளோ பெரிய மனித உயிர்களாக நாம் வாழ்வதற்கு எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகள் தேவையாக இருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள்.
நான் பேசுகிற மொழி தேவை. இன்றைக்கி நான் பேசுகிறேன், நான் நினைப்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் பேசுகிறேன். நீங்கள் பேசுவது நான் புரிய வேண்டும். இதற்கு மொழி என்பது ஊடகமாக இருக்கிறது. இந்த மொழியை கண்டுபிடிப்பதற்கு எவ்வளோ அனுபவம் தேவைப்படுகிறது. வாழ்ந்து பார்த்து தான் அந்த மொழியை கண்டுபிடிக்கிறாங்க. மக்கள் ஒவ்வொருவரும் அதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அப்புறம் மனித உயிர்களோட கவிதை எப்படி இருக்கணும், இதுவரைக்கும் எப்படி இருந்தது, இனிமே எப்படி இருக்கணும், அது அதற்கான கவிதையை மனித உயிர்கள் எப்படி கவிதை எழுதுவார்கள் என்பதைத்தான் நான் கண்டுபிடித்தேன். அப்போ கவிதையை கண்டுபிடிச்சதே முதல்ல எப்படி எழுத வேண்டும் கவிதையை என்பதை கண்டுபிடித்த முதல் ஆளாக நான் இருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக மனித உயிர்கள் இனிமேல் எப்படி வாழணும் என்பதை, எப்படி அவர்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும், எந்த மாதிரி அவர்கள் வாழ்வதற்கான அந்த விதிமுறைகள் என்ன, இது எல்லாத்தையும் சொல்கின்ற ஒரு ஆளாக நான் இருக்கிறேன். ஏனென்றால் நான் மனித நிலையில் முழுமையடைந்த முதல் மனிதன். ஆகையால் எனக்கு அது தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தால்தான் நான் மனித நிலையில் முழுமையடைய முடியும் என்பதாக இருக்கிறது.